எதுக்கு எல்லா வெப்சைட்லயும் ஃபர்கட் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. ஷோ பாஸ்வேர்ட்னு இன்னொரு ஆப்ஷன் குடுத்திருந்தா, நம்ம ஆல்ரெடி என்ன பாஸ்வேர்ட் என்டர் பண்ணமோ, அதே பாஸ்வேர்ட நம்ம வந்து மறுபடியும் உள்ள என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம்ல. ஸோ இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு இன்ஜினியரிங் ரீசன் இருக்கு. அத நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாஸ்வேர்ட் எப்படி வந்து டேட்டாபேஸ்ல ஸ்டோர் ஆகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாஸ்வேர்ட் வந்து டைரக்ட்டா டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணவே மாட்டாங்க. ஸோ நீங்க ஒரு பாஸ்வேர்ட் என்டர் பண்றீங்க அப்படின்னா, அத வந்து ஹேஷ் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேஷிங் அப்படின்னா என்ன? ஸோ ஹேஷிங் அப்படிங்கிறது நீங்க வந்து உங்களோட பாஸ்வேர்ட இன்புட்டா ஒரு ஃபங்ஷனுக்கு குடுக்குறீங்க. அது வந்து ஒரு விதமான சில அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி இன்னொரு விதமான அவுட்புட்ட வந்து குடுக்கும். ஸோ இந்த அவுட்புட்ட தான் அவங்க வந்து டேட்டாபேஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ இந்த அவுட்புட்ட வந்து திருப்பி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி உங்களோட ஒரிஜினல் பாஸ்வேர்ட வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அதனால இவங்க டைரக்ட்டா அந்த பாஸ்வேர்ட ஸ்டோர் பண்ணாம ஜஸ்ட் அதோட ஹேஷ தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அப்ப எப்படி அவங்க வந்து நான் லாகின் பண்ணும்போது போடுற பாஸ்வேர்ட நான் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணும்போது போட்ட பாஸ்வேர்ட் கூட வெரிஃபை பண்றாங்க. ஸோ இங்க தான் அவங்க கிளவரா யோசிக்கிறாங்க. நீங்க வந்து லாகின் பண்ணும்போது என்டர் பண்ற பாஸ்வேர்டையும் மறுபடியும் ஹேஷ் பண்ணுவாங்க. ஹேஷ் பண்ணி அக்கவுண்ட் கிரியேட் பண்ணும்போது நீங்க போட்ட பாஸ்வேர்ட ஹேஷ் பண்ணி அவங்க ஆல்ரெடி டிபில ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2யுமே கம்பேர் பண்ணுவாங்க. 2ஓட ஹேஷும் ஈக்குவலா வந்தா மட்டும் தான் உங்கள வந்து லாகின் பண்ண அலோ பண்ணுவாங்க. ஸோ இங்க வந்து அங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க வந்து டைரக்ட்டா பாஸ்வேர்ட கம்பேர் பண்ணல. ஜஸ்ட் அந்த பாஸ்வேர்ட்ல இருந்து ஜெனரேட் பண்ண ஹேஷ தான் கம்பேர் பண்றாங்க. அந்த ஹேஷையுமே அவங்களால ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி ஒரிஜினல் பாஸ்வேர்ட கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அதனால யாருக்கு அந்த பாஸ்வேர்ட் உண்மையிலே தெரியுமோ அவங்களால மட்டும் தான் லாகின் பண்ண முடியும். ஈவன் தோ அந்த டெவலப்பர்ஸால கூட மறுபடியும் அதுல லாகின் பண்ண முடியாது. அதனால தான் அவங்க ஃபர்காட் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஷோ பாஸ்வேர்ட்ங்கிற ஆப்ஷன் வைக்கல. ஏன்னா அவங்களுக்கே உங்களோட பாஸ்வேர்ட் என்ன அப்படிங்கிறது தெரியாது. நீங்க புதுசா இன்னொரு பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ணா மட்டும் தான் உங்களால மறுபடியும் அதுக்குள்ள லாகின் பண்ண முடியும். இதுவரைக்கும் எல்லாமே கிளவரா இருந்த மாரி தான் தெரியும். ஆனா ஸ்டில் ஹேக்கர்ஸ் நெனச்சாங்கன்னா, உங்களோட பாஸ்வேர்டோட ஹேஷ எடுத்து கூட மறுபடியும் அவங்களால உங்களோட ஒரிஜினல் பாஸ்வேர்ட கண்டுபிடிக்க முடியும். அது எப்படி அவங்க கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.